பொதுவாக மக்கள் தங்களது வீடு, மனை, வாகனம், நிலம், உயிர் போன்றவற்றை இன்சூர் செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் சிலர் அவர்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு கூட இன்சூர் செய்வார்கள். ஆனால் உலகில் வித்தியாசமாக சிலர் அவர்களது உடல் பாகத்தை இன்சூர் செய்து வைத்துள்ளனர். அதிலும் தங்களது அந்தரங்க உறுப்புகளை சில இந்திய பிரபலங்களை இன்சூர் செய்து வைத்துள்ளதுதான் வியக்க வைக்கிறது. இந்தியின் ஹாட் நடிகர் ஹேண்ட்சம் பாய் என அழைக்கப்படும் ஜான் ஆபிரகாம் தனது பட்டக்ஸை 10 கோடிக்கு இன்சூர் செய்து வைத்துள்ளார். அதே போன்று நோஹா தூபியா எனும் நடிகை ஓர் அமெரிக்க நிறுவனத்துடன் தனது புட்டத்தை இன்சூர் செய்து வைத்துள்ளார். அந்த புகழ்பெற்ற நிறுவனம் தான் ஜெனிஃபர் லோபஸின் புட்டத்தையும் இன்சூர் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ச்சை நடிகர் ராக்கி சவந்தா மிக வித்தியாசமான தனது மலவாய் பகுதியை இன்சூர் செய்து வைத்துள்ளார். ராக்கி சவந்தாயை போலவே கடந்த 2010ஆம் ஆண்டு மினிஷா லாம்பாவும் தனது மலவாய் பகுதியை இன்சூர் செய்ய போவதாக கூறியிருந்தார். ஆனால் அது குறித்த எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. கவர்ச்சி நடிகையான மல்லிகா ஷெராவத் தனது உடல் முழுவதையும் இன்சூர் செய்து வைத்துள்ளார். இவரது கவர்ச்சியான உடல் கட்டை பார்த்து ஒரு பன்னாட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி இவரது உடலை இன்சூர் செய்ய தயாராக இருப்பதாக அணுகியது. பிரியங்கா சோப்ரா தனது இதழ்களுக்கு காப்புரிமை வாங்கி வைத்துள்ளார். தனித்தன்மையான கம்பீர குரல் கொண்டவர் அமிதாப் பச்சன். இதை யாரும் மற்ற பொருட்கள் விற்பனை செய்ய விளம்பரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என காப்புரிமை வாங்கி வைத்துள்ளார். தனது தனித்தன்மையான குரலை பலரும் காமெடிக்காக பயன்படுத்துவதை மிமிக் செய்து விளையாடுவதை கண்டு துவண்டு போன சன்னி தியோல் அவரது குரலை பயன்படுத்தக்கூடாது என காப்புரிமை வாங்க முற்பட்டார் என்ற புரளிகள் இருக்கின்றன. வாங்கினாரா என்பது குறித்து சரியான விவரம் தெரியவில்லை. நடிகை ரம்பாவும் அவரது தொடையை இன்சூர் செய்ததாக செய்திகள் வெளிவந்தன. ஆனால் அது உண்மையா புரளியா என்பது தெரியவில்லை. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.